பார்த்தீங்களா எங்கள் ஊரில் செம்ம மழை. பார்த்தீங்களா இடி சவுண்டில் இப்படி கேட்குது பாருங்க. ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது, சரி ஊற்று ஊற்றுது. 7 மணிக்கே ஆரம்பிச்ச மழை விடவே மாட்டேங்குது. நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் கொஞ்சம் நேரம் வெயில் அடிச்சு. எதனால் அந்த மழைனே தெரியலை. இந்த கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டு முன்னே குளம் கட்டிடும். இப்போ தான் அணையை திறந்து விட்டுருக்கு. இப்போ தான் மெதுவாக வருது. தண்ணி வடிகட்டி வந்துக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துல இருந்து. உங்கள் ஊரில் இப்படி மழை பெய்யுதா? இதில் எவ்வளோ மின்னுது பாருங்க. மழை விடவே மாட்டுச்சு. நைட்டு பூரா ஊற்றுட்டு பகலில் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது. அந்த வெயில் அடிக்கிறதுக்கு தகுந்தாக்கு 4 மடங்கு மழை பெய்யுது. நாங்கள் என்ன செய்யணையே தெரில. தேவைக்கு அதிகமாக மழை பெய்கிறது. ஒரு 4 நாள் பெஞ்சிச்சு, ஒரு 5 நாள் வெயில் அடிச்சிச்சு, அப்புறம் மழை பெஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. ஒரேடியாக ஊற்றுனா அந்த தண்ணிலாம் எங்கே போய் சேரும்? நாளைக்கு தீபாவளியாக போயிடும் போல். ஊற்றுல பாவம் வெடிக்கடலாம் வச்சுருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ, ரொம்ப கஷ்டம். நாளைக்கு எப்படி வெடி விட, நாளைக்கு எப்படி பலகாரம் செய்ய போகிறாங்கன்னு தெரில. என்னவோ இன்னைக்கு கரண்ட்டு போகாமல் இருக்குது. கரண்ட்டு போயிடுச்சுன்னு அவ்வளோதான். மாவாட்டுறவங்களாலாம் மாவாட்ட கூட முடியாது அந்தளவு. கரண்ட்டு மட்டும் போகாமல் மின்னிக்கிட்டு இடி முழங்கிட்டு கிடக்குது. எல்லாருக்கும் தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லது.